போடிநாயக்கனூர் பகுதியில் மாங்காய் விளைச்சல் பாதித்துள்ள நிலையில் விலையும் வீழ்ச்சியடைந்துள்ளதால் விவசாயிகள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 6000 ஏக்கர் பரப்பளவிற்கு விவசாயிகள் மாங்காய் சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர். காலம் தவறி பெய்த மழை, வெப்பநிலை மாறுபாடு போன்ற காரணங்களால் மரங்கள் பூ பூக்காமலும் பிஞ்சுகள் தளிர்விட தவறியதாலும் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டை விட தற்போது 80 விழுக்காடு விளைச்சல் குறைந்துள்ள நிலையில் விலையும் கடும் வீழ்ச்சியடைந்துள்ளதால் விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்து வருகின்றனர். திராட்சை, கரும்பு போன்ற பயிர்களுக்கு காப்பீடு இருப்பது போல் மாங்காய்க்கும் காப்பீடு செய்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எல்லாரும் பிழைக்கிற மாதிரி இருந்த வாழ்வாதாரமே இந்த வட்டம் பாதிப்பு ஏற்பட்டு போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 100%, 30, 40, 50%, 60% எப்பயும் காய்க்கும். இந்த தடவை டோட்டலாக தேனி மாவட்டம் முழுக்கவே 10% தான் மாங்காய் காய்ச்சிருக்கு. தேனி மாவட்டத்தில் முந்திரிக்கு இருக்குது, வாழைக்கு இருக்குது, ஆனால் மாங்காய்க்கு மட்டும் இல்லை. இந்த மாங்காய் விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் போட சொல்லி இந்த மாதிரி பெருங்குண்ட பாதிப்பு வரும்போது அதை கவர்மெண்ட் ஏதாவது உதவி செஞ்சு காப்பாற்றணும்னு கேட்டுக்கிறேன். இதனிடையே தேவாரம் அருகே உள்ள பொட்டிபுரம் பகுதியில் கத்திரிக்காய்க்கு உரிய விலை கிடைக்காததால் செடிகளை உழவூர்தி மூலம் அழிக்கும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். சாகுபடிக்கு செலவு செய்த பணம் கூட கிடைக்காமல் ஏக்கருக்கு 40,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை இழப்பு மட்டுமே ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். கத்திரி 2 தடவை போட்டோம், 2 தடவை விலை கிடைக்கல. மேற்கு ஒரு 3 ஏக்கர் போட்டோம், அதுலேயும் 7 ரூபா 8 ரூபா போச்சு. கிழக்கு ஒரு 3 ஏக்கர் போட்டோம், அதுலேயும் 7 ரூபா 8 ரூபா போகுது. வெளியூர்லேருந்து ஆள் கொண்டு வர்றோம்னா அவங்களுக்கு 250 ரூபா சம்பளம், 50 ரூபா ஆட்டோ வாடகை வருது ஒரு ஆளுக்கு, 20 ரூபா வடகாப்பி, 320 ரூபா வருது ஒரு ஆளுக்கு. அதனால நாங்கள் அதை இந்த விவசாயமே வேணாம் அப்படின்னு டிராக்டரை விட்டு நாங்கள் உழுதுட்ருக்கோம். 60 கிலோ ஒரு மூடை, 6,000 42, 420 ரூபாய்க்கு ஒரு மூடையே போகுது. அந்த 420 ரூபாய் வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும்? 10 ஆள் விட்டு போடுங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4,000 ரூபா எங்கள் கையில் இருந்தால் தான் அந்த 10 மூடையை நாங்கள் ஓடி போய் சேல்ஸ் ஆக்க முடியும்.